புதுக்கோட்டை மாவட்டத்தில் தரையில் அமர்ந்து மாணவிகளுடன் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா புத்தகம் படித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் நிர்வாகமும் அறிவியல் இயக்கமும் இணைந்து 8வது புத்தக கண்காட்சி நடத்தப்பட உள்ளது. இதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுக்கோட்டை வாசிக்கிறது என்ற தலைப்பில் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளியில் இன்று ஒரே நேரத்தில் புத்தகங்களை வாசிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை ராணியார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா பங்கேற்றார். மேலும் இந்நிகழ்வின் சிறப்புரை மாவட்ட ஆட்சியர் அருணா மாணவிகளிடம் புத்தகம் வாசிக்கும் திறன் அதிகமாக இருந்தால் மட்டுமே அதிக கவனம் செலுத்த வேண்டும். கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தங்கள் குறைய திறமைகளை கொணரும் வகையில் ஏதேனும் ஒரு தலைப்பில் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் கல்வித்துறை மிக சிறப்பாக செயல்படுவதாகவும் புகழாரம் சூட்டினார். இதனை அடுத்து மாணவிகளிடம் தரையில் அமர்ந்து புத்தகங்களை வாசித்தார். இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், அறிவியல் இயக்கத்தின் பொறுப்பாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவிகள் என பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கும் நமது மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும் உள்ளிட்ட அனைத்து அரசர்களுக்கும் இதற்கு முக்கிய தூணாக இருக்கும் நம்ம தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்ந்த அனைத்து உறுப்பினர்கள் அவர்களுக்கும், அதை விட முக்கியமாக மாணவியர்களுக்கு எனது பணியோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கும் இந்த வணக்கம். இந்த நிகழ்ச்சி எதுக்காக அப்படின்னா, இப்போ எல்லாருமே டிஜி வேர்ல்டில் இருக்கும். நீங்கள் புத்தகம் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்களோட மனசில் நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த வாசிப்பு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரி, எதற்காக ராணி பள்ளி அப்படின்னு கேட்டோம்னா, உங்களுக்கு தெரியும், எனக்கு நான் இந்த மாவட்டத்தில் ஜாயின் பண்ணி முதல் நிகழ்ச்சியே இந்த ராணி பள்ளியில் தான் நடைபெற்றது. அப்போவும் சொல்லியிருந்தேன், நீங்கள் எல்லாமே ராணி, யூஆர் ஆல் குயின்ஸ், அதனால தான் நீங்கள் இந்த ஸ்கூலில் படிக்கிறீங்கன்றதை சொல்லியிருந்தேன். பட் இப்போவும் அதே தான். பட் எல்லா குயினும் எப்போ குயின் படிக்கிற ஸ்கூல் புக்ஸ்லேருந்து வராது. ஓகேங்களா? நீங்கள் அதையும் தாண்டி பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா உங்களோட புத்தகத்தில் தான் கிடைக்கும். சரி, நான் எந்த மாதிரி புத்தகம் வாசிக்கணும்? நீங்கள் தான் எக்கச்சக்கமாக புக்ஸை கொடுத்துறீங்க, ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருவீங்க, இதை படி அதை படின்னு சொல்கிறீங்க, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், ஏகப்பட்டது எனக்கு கொடுத்து திரும்ப புக்கை வாசிங்கன்னா நான் எப்படி வாசிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி உங்களோட மனசில் இருக்கலாம். இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, நீங்கள் படித்து உங்களோட வாழ்க்கை முறை உயர வேண்டும் அப்படின்றதுக்காகவும் நம்மளோட ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம்ல என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சில புத்தகங்கள், அதாவது ஹோல் ஆஃப் தி வேர்ல்டுல எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியாவில் தான் நல்லா இருக்கு. ஏன் எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியாவில் நல்லா இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்து துறையை சார்ந்து நீங்கள் படிப்பீங்க. 10ஆம் வகுப்பு வரை, 10ஆம் வகுப்புக்கு மேலே தான் உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து அதை படிப்பீங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஓவரால் பர்சனாலிட்டி உங்களோட வேலை வாய்ப்புக்காக சொல்கிறதுக்காக இந்த பாடப்புத்தகங்கள்லாம். சரி, நான் ஒரு நல்ல மனிதராக ஆக வேண்டும் அப்படின்னா இதை தாண்டி பல்வேறு புத்தகங்கள் இருக்கு. அந்த புத்தகங்கள் என்ன மாதிரி இருக்கலாம்? இன்னைக்கு தேதி வரைக்கும் நான் கார்ட்டூன் புக்ஸ் படிக்கிறேன், ஏன்னா எனக்கு கார்ட்டூன் பிடிக்கும். அதனால் நீங்கள் எந்த வயசுல வேணாலும் எந்த புக்கை வேணாலும் படிக்கலாம். முக்கியமாக குறிப்பாக பெண்கள் படிக்கணும் அப்படின்னா நம்மளோட ஹிஸ்ட்ரியை படிக்கலாம். நிறைய குயின்ஸ் இருந்திருக்காங்க, அந்த குயினாக வீரத்தோடு இருந்திருக்காங்க, நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குயின்ஸ்லாம் யார் அப்படின்னு நீங்கள் படிக்கலாம். சஜஷன் தான், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ படிக்கலாம். இல்லை